இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடில் நம்ம ஆல்ரெடி நான் ஒரு 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதேயோட கண்டினியூஷனாக இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். என்னென்னா ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து சால்வ் பண்ணிட்டே வருவோம். இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொஷின். இப்போ மீன் டேட்டா அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ 18, 16, 22, 13 அப்புறம் ஒரு நம்பர் எக்ஸ்ன்ற ஒரு நம்பர், அதோட மீன் வந்து 16 அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போனா இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். மீன்னா என்ன? ஆவரேஜ் தானே. அப்படின்னா 1 2 3 4 5 டிஜிட்டோட இது தானே. இது இப்படி தானே ஃபார்மேட் இருக்கும். இப்போ 5 × 16 80. 80. இப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டா என்ன வருது? 22 + 18 30 40 40 + 16 56 56 59 69. இப்போ ரிமைனிங் 11 போட்டால் தானே 70 80 வரும். அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். A certain number of men agreed to do work in 20 days. 5 men did not come for work. Other complete the work in 40 days. Find the number of men who had agreed to do work originally. அதாவது குறிப்பிட்ட பேர் வந்து 20 நாள் ஒரு வேலையை செய்யணும்னு ஒத்துக்கிட்டு 5 பேர் அதில் வராமல் போயிட்டாங்க. அதே வேலையை 40 நாள் செஞ்சுருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வரணும்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது எப்படி போடலாம்? நம்மளுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? 20 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. எத்தனை பேருன்னு தெரியாது, அதனால் அவங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை அதே வேலையை x - 5 அதில் 5 பேர் வராமல் 40 நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? வேலை என்னவோ ஒன்று தான், ஆனால் செஞ்ச டைமிங் மட்டும் வேறு. அவங்க 28 நாள் செய்கிறாங்க, இவங்க 40 நாள் செய்கிறாங்க. ஆனால் 5 பேர் கம்மி. ஓகேவா? அப்போ 2 ஈக்குவல் தானே. அப்போ 2 ஈக்குவல்னு போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 20xனே வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து 40 days, அவங்க x - 5. இதை சால்வ் பண்ணால் உள்ளே கொண்டு போனால் 40x 4 × 5 20, அப்படின்னா 200, இங்கே 20x. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டால் இங்கே 20x, இந்த 40 - 20 20 ஆயிருமா. இந்த 200 + 2 வந்துடும். இங்கே டிவைட் பண்ணால் இந்த 0 2 10 x = 10. அப்போ 10 ஓவராலாக வரேன்னு ஒத்துக்கிட்டவங்க வந்து 10 மெம்பர்ஸ். ஓகேவா? ஆனால் வந்தவங்க வந்து 5 பாதி பேர் தான் வந்திருக்காங்க. அதனால் 20 நாள் செய்யக்கூடிய வேலை 40 நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். How many prime numbers are there between positive integers 60 to 100? இதுக்கு நீங்கள் ப்ரைம் நம்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் ப்ரைம் நம்பர் எப்படி படித்தேன்னா 60 60 to 70, அதாவது 69 வரைக்கும் 2 ப்ரைம் நம்பர், 70 to 79 வரையும் 3 ப்ரைம் நம்பர், 80 to 89 வரையும் 2 ப்ரைம் நம்பர், அதுக்கப்புறம் திருப்பியும் 90 to 100 வரைக்கும் 1 ப்ரைம் நம்பர். இப்படி ஆட் பண்ணால் 2 4 + 4 8 ப்ரைம் நம்பர்ஸ். இப்படி படிச்சுக்கலாம். இப்படி நான் படித்தது இப்படி. நீங்கள் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். 61 67 71 73 79 83 89 அப்புறம் 97. ஓகேவா? இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். A trader sell 2 articles for ₹1875 each. If he gained 25 on one and lost 25% on other, then what is the value of loss அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஏன்னு ஒரு ஆர்டிக்கல், பின்ற ஆர்டிக்கல் இருக்குது. அவர் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா ரெண்டுமே ₹1875 விற்கிறாரு. இது ஒன்றில் வந்து 25% கெயின் பண்ணியிருக்காரு, ஒன்றில் வந்து 25% லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் வேலை கிடையாது, அவங்க விற்ற வேலை. ஓகேவா? விற்ற வேலைன்னா இந்த 25% லாஸ். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா,
ஏன்ற புக்கை 25% அதாவது கெயின் பண்ணியிருக்காரு. 100 ரூபான்னா 125 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதோட விலை வந்து 1875. அதே பீன்ற புக்கை 100 ரூபாவை 75 ரூபாய்க்குன்ற விற்றுருக்காரு. 25% லாஸ் இல்லை, அதனால் 75 ரூபான்னு விற்று அதே 1875 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ அதோட கரெக்டான காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வந்து கிடச்சிருமா? எப்படி பண்ணலாம்? 1875 100/75 75னா 5th டேபிளில் பண்ணலாமா? 1 5 இங்கே 3 7 5 திருப்பியும் பண்ணால் 3 இங்கே 35 7 2 5 இங்கே வந்து 0 0 7000 இங்கே பண்ணால் 2 15 5 0 0. பியோட ஒரிஜினல் ரேட் வந்து 2500, ஆனால் அவங்க விற்றது வந்து 1875. ஓகேவா? அதே இது இவரது பண்ணால் ஏன்றவரது வந்து இங்கேயே போட்டுக்கலாம் 100. சரி, இங்கே பண்ணால் 100 125 பண்ணால் எவ்வளோ வருது? 525னா 10 5 இங்கே 375. அதே 25னா இங்கே 5 இங்கே 75. சரி, 75 இங்கே திருப்பியும் 5 பண்ணால் 1 5 15. 1500 புக்கை அவர் 1875 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 1500ம் 2500 தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஒரிஜினலாக எவ்வளோன்ட்டு தெரியணும்ல. கூட்டினா எவ்வளோ? 3000 4000 ரூபா. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4000 ரூபாய்க்கு விற்றுருக்க வேண்டிய விஷயத்த அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 1875. 1875ன்றது எவ்வளோ? 1800 3000 375 375 700 750 3750 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ மைனஸ் பண்ணால் 250. அப்போ 250 வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ ஒய்க்கு இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5/4 மைனஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 5 இங்கே மல்டிப்ளிகேஷனில் 5 அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ பண்ணால் 5/4னா 25 × 25 25 ஸ்கொயர் வந்து 625. 5 ஸ்கொயர் 25, அப்புறம் இங்கே 5. இது ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ்டர் இப்படி ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் 30 மைனஸ் 625 595 595 × 5 25 5 ரிமைனிங் 2, அப்புறம் 9 5 சார் 45 + 2 7. அப்போ நம்பர் 75 ஒரு ஆப்ஷன் 2975 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. The sum of two positive integers is 34. அதாவது ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் தெரியும். மைனஸில் -1 -2 -3 இங்கே 0 1 2 3 அப்படின்னு போகிறது எல்லாமே அவங்க பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் இன்டிஜரோட ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எதுவும் தெரியாது. அது சம் பண்ணால் 34 அப்படின்ட்டாங்க. அதோட டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் இல்லை, x - y அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட டிஃப்ரென்ஸ் 8ன்றாங்க. இப்போ வந்து இது அப்படியே சால்வ் பண்ணால் +y - y கேன்சல். இங்கே 2x 34 + 8 42. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா இங்கே என்ன 2 1 21 எக்ஸ் வேல்யூ 21. இப்போ எக்ஸ் வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டால் 21 - y = 8னா இந்த y இந்த பக்கம் வந்துருச்சு, 8 இந்த பக்கம் வந்துச்சு. ஓகேவா? -21 - 8 13. அப்போ எக்ஸ் வேல்யூ 21, y வேல்யூ 13. இவங்க என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் த சம். 21யும் 13யும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 21 × 10 210 × 3 3 3 2 6 372 273 ஆன்சர் இருக்கா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 66 அப்படின்றாங்க. இந்த நம்பர் ஆர் த ரேஷியோ ஆஃப் 2:3. அதாவது நம்பரும் சொல்லிட்டாங்க. என்னென்னா 2 3ன்னு இருக்கும், ஆனால் முழு நம்பரில் ரேஷியோ கொடுத்துறாங்க. அப்படின்னா 2x 3xன்னு எடுத்துக்கிறோம். அதோட நம்பரை எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் எல்சிஎம் எடுத்தால் 66 வருது அப்படின்றாங்க.
நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா ஃபஸ்ட்டு இதுக்கு 2 நம்பருக்கு. இப்போ இதில் காமனாக இருக்க எல்சிஎம் எடுத்தால் எக்ஸு, இப்போ 2 3 2ம் 3யும் எல்சிஎம் எடுத்தால் 2 3 தான் வரும். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம். எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 3 இது வந்து 66 அப்படின்றாங்களா. இப்போ வந்து 6 2 3 6, இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். 66 டிவைட் பை 6ன்னு வந்துச்சுன்னா 11 போட்டுக்கிறோம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 11. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ், சம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்னது, இல்லை இந்த இன்னும் நம்பர் கண்டுபிடிக்கும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இப்போ 2xயில் எடுத்து சப்மிட், எக்ஸுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணால் 2 × 11 22, 3 × 11 33, 33 22 5 5 55. ஆன்சர் வந்து 55. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். இதுவும் வெறும் சப்ஸ்டியூட் சம் மாதிரி தான். எப்படி 36 6 7 8 11. பிக்கு என்ன வேல்யூ, பிக்கு டிவைட். அடுத்து கியூக்கு என்ன, கியூக்கு அடிஷன். அடுத்தது ஆறுக்கு என்ன மல்டிப்ளிகேஷன், எஸ்ஸுக்கு என்ன சப்ட்ராக்ஷன். இப்போ போர்ட் மாஸ் ரூல் டிவைட் பண்ணால் 36 டிவைட் பை 6 6. அப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 7 8 7 56. ஓகே, அப்புறம் -11. இப்போ சால்வ் பண்ணால் அடிஷன் ஃபஸ்ட்டு 6னா 62 -11 51. ஓகே, ஆன்சர் 51. சூப்பர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது சொல்கிறேன். இது என்ன பாருங்கள், the difference between the age of two sisters is 4 years when their father's age is 54. The father is elder by 2 years to the mother. The younger sister's age is half of the mother age. Find the age of the elder sister. இது வந்து ரீசனிங் சம் மாதிரி தான். இதில் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, பார்க்கலாமா எப்படின்ட்டு. 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஃபாதரோட வயசு வந்து 54ன்றாங்க. ஃபாதர் இஸ் எல்டர் பை 2 years. மதரை விட ஃபாதர் வந்து 2 வயசு அதிகம்ன்றாங்க. அப்படின்னா 52 மதரு. இந்த எங்கர் சிஸ்டர் ஏஜ் இஸ் half ஆஃப் தர் மதர் ஏஜ். மதரோட ஏஜை விட எங்கர் சிஸ்டர் S2 அப்படின்றவங்களோட வயசு வந்து பாதி அப்படின்னாங்க. 52 பாதி 1 52 பாதி 2 6 26 வயசு. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டே இவங்க 2 பேருக்கு வயசு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4ன்னு இங்கேயே சொல்லிட்டானா. அப்போ இங்கே +4 போட்டோம்னா 30 வயசு. பெரியவங்க எல்டர் சிஸ்டரோட வயசுன்னு கேட்குறாங்க. எல்டர் சிஸ்டர்னா அக்காவோட வயசு 30. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவும் வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் க்யூப் தான் இருக்குது. 2 ஸ்கொயர் 4, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 6 ஸ்கொயர் 36. இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஆடில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 64 + 4 68, 27 36 27 ஆட் பண்ணால் 3 இங்கே 3 இங்கே 63 போச்சுன்னா 5. ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம். ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து 3 வருஷத்தில் 840 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The certain sum become 840 in 3 years and 1200 in 7 years. 7 வருஷத்தில் 1200 அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்றாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எஸ்ஐயில். ஓகேவா? அப்போ எப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னா 1200ல் 840 கழிச்சோம்னா, அதாவது 3 வருஷத்தில் 7 வருஷம் கழிச்சோம்னா, 7 வருஷத்தில் 3 வருஷம் கழிச்சோம்னா 4 வருஷத்துக்கான வட்டி மட்டும் கிடச்சிருமா? கழிச்சு பார்ப்போமா எப்படி வருதுன்ட்டு. இது வந்து சம்மு இவ்வளோ ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நம்மளுக்கு கரெக்டான பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லலை. அதனால் நம்ம இதுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறோம். 840 போச்சுன்னா 1200ல் 840, 1000ல் 800 போச்சுன்னா 200 + 200 இங்கே இருக்குமா, 400 இருக்கும். 400ல் 40 போச்சுன்னா 360. அவங்க 4 வருஷத்துக்கான இது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சிடலாமா? /4 போட்டால் 36 90 ரூபா. இப்போ என்ன சொல்கிறான், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிரின்சிபல்? 90 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கான வட்டி.
இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு 840 என்ன சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா இது இன்ட்டு 3 போட்டோம்னா 27 270 தான் 1 இயருக்கான 3 இயர்ஸ்க்கான வட்டி. இப்போ 840ல் 270 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஆன்சர் வருதோ அது தானே அவங்களோட பிரின்சிபலாக இருக்கும். மைனஸ் பண்ணி பாருங்கள். 0 14ல் 7 போச்சுன்னா 7, இங்கே 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ 570 அவங்களோட பிரின்சிபல் இனிஷியல் பிரின்சிபலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். During morning walk, a man covers distance 3 km, 4 km, 5 km, அப்புறம் 3.5 km, அப்புறம் 4.5 km. ஓகேவா? மாற்றி தான் எழுதிட்டேன், இருந்தாலும் ஓகே, கிலோமீட்டர்ஸ் தானே. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்ரு, 4.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா மண்டே டு ஃப்ரைடே ரெஸ்பெக்டிவ்லி. ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஷுட் ஹி கவர் ஆன் 2 more days? இன்னும் 2 நாள் சேர்ந்து நடந்தாருன்னா எவ்வளோ கவர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த 2 நாளும் எவ்வளோ டிஸ்டன்ஸும் கொடுக்கல. ஆனால் அவங்களோட ஆவரேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 நாளைக்கு நடக்கிறாங்க. இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாது. 2 நாளைக்கான வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்படின்னா இதை ஆட் பண்ண பார்ப்போமா? இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 3.5 4.5னா 5 8 8 + 3 11 11 + 4 15 15 + 5 20 kilometers. 20 + x இங்கே வந்து 4, இந்த 7 இந்த பக்கம் மல்டிபிகேஷன் கொடுக்கணும்னா 4 × 7 28 மைனஸ் இந்த வந்து 28ஆ, இந்த 20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -20, இங்கே வந்து 8. அப்போ ரிமைனிங் வந்து 8 கிலோமீட்டர் நடந்திருப்பார். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டுபிடிச்சிடலாம். கொஷின் தான் பெருசாக இருக்குமா இருக்கும், ஆன்சர் வந்து ஒரு லைன்லேயே வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம நார்மலாக HCF LCM எடுக்க சொல்லியிருக்காங்க. 16 24 16க்கும் 24க்கும் LCM எடுத்தால் எப்படி என்ன வரும் நமக்கு தெரியும். 16ம் 24ம் ஒரே மல்டிப்ளிகேஷனில் வர்றது. 8ல் போகிறோமா 2, இங்கே வந்து 3, அவ்வளோதான். அப்படியே மல்டி பண்ணால் 8 சார் 16, 16 3 சார் 48. ஓகேவா? 48 வந்து LCM. 48க்கு ஆப்ஷன் பாருங்கள் 2 இருக்குது. அப்போ வந்து அடுத்தது LCM கண்டுபிடிக்கணும். இங்கே LCM சரி HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன? காமனாக மல்டிபிள் ஆகிற நம்பர் தான் HCF. இது கிடையாது, இதை தவிர இது மட்டும்தான். அப்போ இது 8. ஓகேவா? 8 × 48 இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். A tap can fill a tank in 20 minutes if a leakage can empty the tank in 60 minutes. How long will that take to fill the tank? அதாவது ஒரு பைப் வந்து 20 நிமிஷத்தில் ஒரு டேங்க்கு நிறச்சிருது. அதுவே இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வந்து 1 மணி நேரம் 60 மினிட்ஸில் வந்து இந்த டேங்க்கு காலி பண்ணிடுது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்படின்னா என்ன சொல்ல வராங்க கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நேரம் இப்போ லீக்கும் இருக்குது ஆகிட்டே இருக்கும், டேப்பும் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் டேங்க் ஃபில் ஆக அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டேங்க் ஃபில் ஆகும், அதாவது 1/20 நிமிஷம், அதாவது 1 மடங்கு 20 நிமிஷத்துக்கு 1 மடங்கு ஃபில் ஆகும் 1 நிமிஷத்துக்கு அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி டேங்க்கு காலி ஆகிறதும் 60 நிமிஷத்துக்கு 1 அப்படின்ற கணக்கில் காலி ஆகுதா 1 நிமிஷத்துக்கு. இதன் கணக்கு 20க்கு 1 1 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா 20ல் 1 பங்கு காலி ஆகுது, சரி ஃபில் ஆகுது. 60ல் 1 பங்கு காலி ஆகுதுன்னு அர்த்தமா. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா தெரிஞ்சு போயிருமா. ஆவரேஜ்னால் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். லீக்கேஜ் ரெண்டையுமே 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 3 20 60 - 1/60 அப்படின்னா 2/60. அதாவது 2/60 அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணால் 1/30. அதாவது ஒரு மடங்கு ஃபில் ஆகிறதுக்கு 30 நிமிஷம், 30 மடங்கு ஃபில் ஆகிற டைமுக்கு தான் இது ஒரு நிமிஷத்துக்கான இது ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து 30 நிமிஷம். 30 நிமிஷத்துக்கு வந்து ஒரு டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்றது கணக்கு. ஓகேவா? சரி, ஓகே.
A bus run at 50 km per hour. If the speed is increased by 10 km, it will cover 20 km more in the same time. Find the actual distance covered அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பஸ் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ணும். அது வந்து எவ்வளோன்னு தெரியாது, அந்த டைமிங் வந்து கொடுக்கல. ஓகேவா, 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேவா, அதே மாதிரி அதோட டைம் 60 கிலோமீட்டர் அது ஆச்சுன்னா, அதாவது 10 கிலோமீட்டர் அதிகமாகச்சுன்னா அதுவே டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட 20 கிலோமீட்டர் அதிகமாக ஆகுது. இதையும் டின்னு வச்சுக்கலாம். 20 கிலோமீட்டர் அதிகமாக கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த டைமும் ஒன்று தான், ஆனால் ஸ்பீடு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அதனால் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு பண்ணலாமா? d/50. இந்த d/50ன்றது என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அதாவது நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. அந்த டைமுக்கு மட்டும் நம்ம டைம் வச்சு தானே கம்பேர் பண்ணுறோம். அதனால் டைம் இந்த பக்கம் ஸ்பீடு கீழே. ஓகேவா, அதனால் அந்த மெத்தடில் போட்டிருக்கோம். இப்போ இது ஈக்குவல் பண்ணால் d+20/60. இதை சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இங்கே 60 d, இந்த d போச்சு, d இங்கே 50d ப்ளஸ் 50 × 20 00 5 2 சார் 10 1000. ஓகே, 50dயில் 60d, இந்த d இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸா. இப்போ இங்கே 10d, இங்கே 1000, இங்கே 10 கீழே வந்து டிவைடில் வந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ 100 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டுறாங்க? 4th ப்ரொபோஷ்னலாலே ரேஷியோன்ற மாதிரி தான் அர்த்தம். அப்படின்னா 3 ப்ரொபோஷன் கொடுத்துறாங்க, இல்லை 4th அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. 3 ப்ரொபோஷன்னா ஃபஸ்ட் 2 ப்ரொபோஷனும் அடுத்த 2 ப்ரொபோஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதுதான் மெத்தட். அதாவது ஃபஸ்ட் 2 ப்ரொபோஷன் எப்படி இருக்கணும்? 9/17. இதுவும் ஈக்குவல் டு 27 ஒரு நம்பர், அந்த எக்ஸ், அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அவங்க எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஈக்குவல்னால் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாமா? எக்ஸ் மேலே வச்சுக்கிட்டு 27 / 9 × 17, இங்கேனா 3 × 17 51 எக்ஸ் ஈக்குவல் டு 51. ஓகேவா, நம்மளுக்கு ப்ரொபோஷனல்னால் என்னென்னு தெரியணும், எப்படி போடணும்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட். A shopkeeper purchased 10 kg rice and 20 kg sugar in 75 rupees and 85 rupees respectively அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 10 கேஜினா 75 ரூபா பெர் கேஜினா 750 ரூபா இன்ட்டு 2 85 ரூபா பெர் கேஜினா 80 160 170 1700 ரூபாய்க்கு சுகரையும் வாங்கியிருக்காப்புல. என்ன சொல்கிறாங்க? ஆன் செல்லிங் ஹி கெயின் 20% ஆன் ரைஸில் 20% லாபம் பார்க்குறாரு. அப்படின்னா 20%னா 10% 75 150 எக்ஸ்ட்ரா 150 எவ்வளோ? 750 800 900 900க்கு ரைஸையும் இவர் சுகர் 10% அப்படின்னா 1770 170னா 078 1870 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இவங்க என்ன கேட்குறாரு? வாட் வாஸ் த டோட்டல் சேல் ப்ரைஸ்? ரெண்டோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ? 1800ம் 900மும் சேர்த்துனா எவ்வளோ? 1870ம் 900மும் சேர்த்துனா கூட்டினா எவ்வளோ? 2700 + 70 2770. ஆன்சர் வந்து 2770. ஓகேவா, நான் எப்படி போட்டிருக்குன்னு புரியுதா? தனித்தனியாக எடுத்து போடலாம், இல்லைனா ஒரே ஈக்குவேஷனை மாற்றி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னும் போடலாம். ஓகேவா, இந்த மாதிரி மெத்தடுக்கு மட்டும். ஓகே, நெக்ஸ்ட். A path of 2.5 meter width surrounded a rectangular garden of length 10 meter and breadth 8 meter. What is the area of garden including the path? பாத்தோட அந்த கார்டனோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியாவுக்கு நம்ம தெரியும் ரெக்டாங்குலர் ஏரியானா L/B கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு லென்த் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கார்டன் வரைஞ்சிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? கார்டன் சுற்றி ரோடு இருக்குது, அந்த ரோடு வந்து 2.5 மீட்டர் அப்படின்றாங்க. விட்த் இருக்குது அப்படின்னாங்க 2.5 அப்படின்றாங்க. 2.5 இந்த பக்கமும் 2.5 அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் 2.5 2.5னா அவங்க கொடுத்துருக்க லென்த்து இப்போ என்ன கொடுத்துருக்கான்? லென்த்து வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரெத்து வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கூட 2.5னா 5 மீட்டர் ஆட் பண்ணும். 8 இங்கே 15 அப்படின்னா 13 × 15 மல்டிப்ளிகேஷன்.
பண்ணணும் அப்படின்றோம். இப்போ 150 இன்ட்டு 15 30 45 ஓகேவா பண்ணால் 195 தான். அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் 150, அதாவது 15 இன்ட்டு 10 அப்புறம் 3 பண்ணி 195 போட்டிருக்கேன். ஓகேவா 195 ஸ்கொயர் மீட்டர் தான் அதோட ஏரியா. ஓகேவா நமக்கு மிஸ்டேக் பண்ணுறதே இந்த டிஸ்டன்ஸை இதை ஆட் பண்ண மாட்டோம். பாத்தோட வேல்யூ வந்து 2 பக்கம் ஆட் பண்ண மாட்டோம். 8 + 2.5 10 + 2.5ன்னு ஆட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிடக்கூடாது. 2.5 சரௌண்டிங் சொல்லிட்டான், சுற்றி இருக்கும் அப்படின்னு இந்த கீவேர்ட் சொல்லிட்டாலும் அந்த கீவேர்டை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட். A trader bought 10 kg of tea at rupees 400 per kg. He sold half the quantity 20% loss and rest of the tea வந்து 10% ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காரு. இவருக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி போடலாம்? நம்ம போட்ட ரைஸ் சம் போட்டாலும் அதே மாதிரி போடலாமா? எப்படின்னா இப்போ 10 கேஜி வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 400 ரூபா ஒரு கேஜினா 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மொத்தமாக. அப்போ அவர் 5 பிரிச்சுட்டாருன்னு சொல்லிடுறாங்க. 10 கேஜி லாஸ் பண்ணியிருக்காரு 20%. அப்படின்னா எவ்வளோ? 4000க்கு 20%னா 10%னா 400 800 ரூபா லாஸ் பண்ணி 4000 2000 பிரிச்சுக்கலாம். 2000 பிரித்து அதுக்கு 20%னா 400 ரூபா லாஸ் பண்ணி 1600 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதுவே இவர் இந்த பக்கம் அந்த 2000 ரூபாய்க்கு 10% லாபம் வச்சு விற்றுருக்காரு. அப்படின்னா 200 ரூபா 2200 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஓகேவா கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 1600 கூட்டினா 008 3800 ரூபா தான் வருது. இப்போ 200 ரூபா அவர் லாஸ் பண்ணியிருக்கார் 4000 ரூபாயில். ஓகேவா 4000 ரூபாயில் 200 ரூபா லாஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் இருக்கார். லாஸ் வந்து எவ்வளோ? 4200க்கு 200ன்றது வந்து 5%. அப்போ 5% லாஸ். ஓகேவா நமக்கு வந்து இந்த 4000க்கு 10% எவ்வளோ கண்டுபிடிக்குதுன்னா 400 அப்படின்னு நீ டக்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் போடவே தேவையில்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா நெக்ஸ்ட்டு. What will be the cost of leveling a circular ground of diameter 28 meter if the charge are 125 per square meter அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஒரு கிரவுண்டு இருக்குது, அந்த கிரவுண்டு வந்து அதோட டயாமீட்டர் என்னென்னா 28 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விற்கிறப்ப 125 per ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு விற்கிறாங்க. அப்படின்னா எப்படி அதோட எவ்வளோ இந்த மொத்த கிரவுண்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு தெரியும் ஏரியா, ஒரு சர்க்கிளான விஷயத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு πr² அப்படின்றது ஃபார்முலான்னு தெரியும். இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7. இப்போ ரேடியஸ் கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது டயாமீட்டர்னா ரேடியஸ்னால் அதில் பாதி 14. இப்போ 14 ஸ்கொயர்னு வேல்யூ வந்து என்ன? 196. 196 × 22/7. இப்போ சால்வ் பண்ணால் 7னா 14னா 2, ரிமைனிங் 5, 56னா 8, 28 × 22 616. இப்போ வந்து 616ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ கிடச்சிடும்? 616ன்றது மீட்டர் ஸ்கொயர். அதோட 1 மீட்டர் ஸ்கொயருக்கான வேல்யூ 125 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? 125 மல்டிப்ளை பண்ணால் என்ன? 5 × 616 600னா 600 × 5னா 3000, 16 × 5னா 80, அப்போ 3080. அப்புறம் 2னா 600னா 1200, 16னா 32, 1232. அடுத்தது வந்து 6 அப்படின்னா 6161னா அப்புறம் இதை ஆட் பண்ணால் 0, 8க்கு 2 0 1, இங்கே 1னா இங்கே 4னா 0, இங்கே 1, இங்கே 7, அதாவது 77,000, அதாவது 77,000 ரூபா வந்து மொத்த கிரவுண்டோட விலை வரும். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு. An article was sold for ₹2,100 at profit of 25%. What is its cost price அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு தெரியும் செல்லிங் ஒரு புக்கு விற்கிறாங்க, ஆர்டிக்கல் விற்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலோட விலை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 2800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதோட ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்றாங்க. நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க நம்மளுக்கு தெரியும். செல்லிங் ப்ரைஸ் சொன்னால் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா கரெக்டாக. ஆனால் இங்கே ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டான். அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸ் கூட அதோட பர்சன்டேஜ்னால் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்?
125, அதாவது பர்சன்டேஜ்னா 125/100 அதாவது எவ்வளோ பர்சன்ட் 100ரூபான்றது 125 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்றது கணக்கு. ஓகேவா? இப்போ இதே ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி சிபிஐ காமனாக எடுத்து 1 + 125/100 அப்படின்னு போடுவோமா? ஓகே, இதே வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணோன்னா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறோம்? 2100. அவனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது. பர்சன்டேஜ் வந்து 125/100. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணால் 125/100ன்றது 5க்கு 4 அப்படின்னு அர்த்தமா? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ வரும்? இங்கே 4 × 2100 × 5னா 24. இங்கே 2 0 420 × 4னா 1000. 4 4 is 1600. 20 × 4 80. 1680. ஆன்சர் வந்து 1680. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. A car covered the first 30 km at the speed of 60 km/h, at the next 20 km at 80 km/h. Find the average speed. என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு கேட்குறாங்களா? ஆவரேஜ் ஸ்பீடுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு ஸ்பீடுன்றதுக்கு என்ன? இது டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 30 கிலோமீட்டர் + 20 கிலோமீட்டர், அதாவது 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். அப்புறம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 60 km/h. ஸ்பீடுன்னு தான் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுக்கு டைம் வேணும். டைம்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 / 60 ப்ளஸ் 80 கிலோமீட்டர். அது எவ்வளோ? 20 km/80, அதாவது 00 20னா இங்கே 1/4, 1க்கு 4, இங்கே 1/2. இப்போ இதை சால்வ் பண்ணால் இங்கே 50, இங்கே 1/2 1/4னா ஆவரேஜ் எடுத்தால் இங்கே 4, இங்கே 2 ப்ளஸ் 1னா இங்கே 3 /3, அதாவது 50 / 3 × 4ன்னு வருமா? 4னா 5 4s are 20. 200 / 3னா 3 டேபிள் பண்ணால் எவ்வளோ? 18னா 6 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் 2 வந்துடும், அதுவும் 6 பாயிண்ட் திருப்பியும் போட்டால் 2 வரும். 6 போகும். 6.666 எதாவது இருக்கா? 6.67 அப்படின்னா ஒரு ஆவரேஜ் இது கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இதுவும் பழைய மெத்தட் மாதிரி தான். இஃப் x + y = 19, x - y வந்து 7 கொடுத்துருக்காங்க. x - y 7. இப்போ சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? சால்வ் பண்ணுங்கள். இது போயிடும். இங்கே 2x 19 + 17 7 26. இது சால்வ் பண்ணால் 13. எக்ஸோட வேல்யூ வந்து 13 கிடச்சிருமா? அப்போ எக்ஸ் எடுத்து இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 13 - y 13 - y = 7. இப்போ ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டு ஒய் இந்த பக்கம் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 13 - 7 6, y = 6. இப்போ இது 6யும் 13 மல்டிப்ளை பண்ணால் அதாவது 60, அப்புறம் ப்ளஸ் 3னா 18, அப்படின்னா 78. ஆன்சர் வந்து 78. ஓகே, 60 + 7 18. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். cos ஸ்கொயர் 90 டிகிரி ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் காட் ஸ்கொயர் 45 டிகிரி. அதாவது இதில் நம்மளுக்கு வந்து டேபிள் அந்த அது ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள் தெரிஞ்சுனாலே போடலாம். cos 90 எவ்வளோ? cos 90 வந்து 0, அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 0வே தான். கொசிகன் 90ன்றது எவ்வளோ? கொசிகன் 90 வந்து 1, நம்மளுக்கு வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் அதே 1 தான். மைனஸ் காட் ஸ்கொயர் 45, அது காட் 45ன்றது எவ்வளோ? காட் 45ம் 1 தான். அது வந்து ஸ்கொயர் பண்ணால் அதுவும் அதே வேல்யூ தான். 1 - 1 வந்து 0. ஆன்சர் வந்து 0. அவ்வளோதான். இது நம்ம வந்து இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். டேபிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து இதுவும் ஈஸியான சம் தான். நம்மளுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் சிம்பிளாக மெத்தட் இருந்தால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள். ஏ பர்ச்சேஸ் ஏ சைக்கிள் 3000 rupees and agreed to pay 12% amount as interest. He repaid principal at the interest at 12 equal monthly installment. Find the amount of each installment. அதாவது இஎம்ஐ தான் சொல்கிறாங்க. ஒரு 3000 ரூபா சைக்கிளுக்கு வந்து 12% வட்டி போட்டு நான் 12 மாதம் பிரித்து தரேன் மாதம் ஒரு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 3000 ரூபாய்க்கு 10% 300. இப்போ 2% 1% வந்து 30, 2%னா 60. அப்படின்னா எவ்வளோ?
3360 ரூபா வரும். 3360 12 மாதம் பிரித்து தரேன் அப்படி கட்டுறேன் அப்படின்னா 360 சரி 12 பிரித்தா எவ்வளோ வரும்? பிரித்து பார்ப்போமா? 280 ஓகேவா? 280 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 280. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மீன் வேல்யூ ஆஃப் 2 3 3 4 6 7 அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் வேல்யூனா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா இதை ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6 வேல்யூ இருக்குது. 3 + 3 6 6 + 4 10 10 + 6 16 16 + 2 11 18 18 + 7 25 25/6 25/6 டிவைட் பண்ணால் 6 24 4 மீன்ஸ் ரிமைனிங் 1 1க்கு 0 புள்ளி வச்ச 0 அப்படின்னா 1 4.1 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 1 அப்புறம் ரிமைனிங் 4னா 36னா 6 616ன்னு இல்லை. அடுத்து ரிமைனிங் 4 0 666ன்னு வரும். அதனால் 4.167ட்டு ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து 4.17. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 cars are traveling toward each other with the speed of 45 km/h and 63 km/h respectively. What is the distance between the 2 cars 10 seconds before they collide? 2 காரும் இப்படி வந்துட்டுருக்கு ஆப்போசிட்டில். எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும்? கொலாய்ட்னா ரெண்டுமே ஆவரேஜில். அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணாவே தெரிஞ்சிடும். 8 108 108 km/h ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 108 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இவங்க என்ன கேட்குறாங்க? கொலாய்ட் 10 செகண்ட்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம செகண்ட்ஸு ஒரு எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்கு 2 காருன்றதுக்கான செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கணும்னா ஹவர்ஸு செகண்ட்ஸில் மாற்றினா 3600. சால்வ் பண்ணால் என்ன வருது பாருங்கள். 36க்கு 108 வருமா? வரும். 6 டேபிளில் 8 எங்கே வரும்? 3ல் வரும்னா அப்புறம் இங்கே 3 போட்டால் 8 8 3 சார் 6 3 சார் 18 1 3 சார் 9 10 108 வருது. அப்படின்னா 3 டிவைட் ஆகும். இங்கே 100 இருக்குது. அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி 3 2 டிஜிட் தள்ளி வருமா? இப்போ 0.03 பர் செகண்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? 10 செகண்டு. 10 செகண்ட்னா இன்ட்டு 10 பண்ணால் 0.3 செகண்டு 0.3 கிலோமீட்டர் முன்னாடி இருந்திருக்கும். ஓகேவா? பிஃபோர் இருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி 2 இது கொடுக்குறாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 கொலாய்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே 2 ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா? ஆட் பண்ணி அதோட செகண்ட்ஸுக்கு மாதிரி அவங்க செகண்ட்ஸ் கேட்டாங்கன்னா செகண்ட்ஸ் போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். கொசிகன் 90 - θ. இது நம்ம படிச்சிருப்போம். கொசிகன் 90 - θனா என்ன வேல்யூ? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்படின்னா அது வந்து சீக்கன் தீட்டா. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ரேஷியோ ஆஃப் மார்க் obtained by the 3 student subject 1:2:3. The school decided to allow grace mark of 5% of each subject. Find the new ratio அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கொடுத்துட்டாலே ஒரே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் அதோட ஆவரேஜ் மாறுது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து 10 மார்க் எடுத்திருக்காரு, 1:2:3 அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னா 20 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 30 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10க்கு 5 இப்போ 100ன்னு வச்சுக்கலாமே, 200 300 வச்சுக்கலாமே, ஈஸியாக இருக்கும். 10%னா 5%னா 5, இவருக்கு 5%னா 10, இங்கே 300க்கு 15%. அப்படின்னா 105 210 315ன்னு அர்த்தமா? இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தாலும் 1, இதை டபுள் பண்ணால் 2, அதை ட்ரிபிள் பண்ணால் 3. ரேஷியோ மாறாது எப்பயுமே. இப்படி டபுள் ஈக்குவலாக இது பண்ணாங்கன்னா அதே ரேஷியோ தான் வரும். 1:2:3 தான் வரும். ஓகேவா? இதுவும் பார்த்துக்கலாம். இருங்க அடுத்தது பார்க்கலாமா? ஓகே அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வேறு ஒரு செட் ஆஃப் ஆப்டிடியூடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதே மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா இந்த சேனலில் நிறைய விஷயம் என்டிபிசி ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்த வரையும் நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக டஃப்பு கொடுத்தே ஆகணும். ஓகேவா? கொடுத்தா தான் நமக்கான ஜாப்ஸ் நமக்கே இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் படிச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் வெல்.
Okay.